சீமால் சாப்பிடணும் போலே இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த பால் கடம்பு செஞ்சு பாருங்க. 10 நிமிஷம் தான் ஆகும் செய்ய. ஆனால் வாயில் வச்சதும் வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. பால் கண்டிப்பாக திக்காக இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 10 கிராம் அளவுக்கு கடல் பாசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கடல் பாசி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்போ தான் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரும். இதோடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை வந்து வடிகட்டிட்டும் செய்யலாம், வடிகட்டாமலும் செய்யலாம். நான் வந்து வடிகட்டிட்டு செஞ்சுருக்கேன். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான பால் கடம்பு ரெடி. வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.